Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment just 69 lakhs near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த பட்ஜெட்ல நம்ம போரூர்ல சான்ஸே இல்ல. சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒன்று சொன்னாலே அப்போ அதை சாதின்னு சொல்லி தான் நம்ம ஒழிக்கிறன்ற மாதிரி சொல்கிறதா இருக்குது. நாம் வந்து அதை கடந்தே போயிடலாம், அதை உச்சரிக்கவே தேவையில்ல. சாதின்ற நினைப்பு நம்மளுடைய அறிவுலையும் நம்மளுடைய செய்கை எதுலேயுமே சாதின்றது ஒன்று இல்லாமல் இருந்ததுன்னா, பேச்சில் எல்லாத்துலேயுமே எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, படிக்கிறதுல பேச்சில் எதுலையுமே இல்லாமல் இருந்ததுன்னா அது சாதி நம்மக்கிட்ட இருக்காது. சினிமாவை பொறுத்தவரையும் சாதி பாகுபாடு அதிகமாக பார்க்கப்படுதா? சினிமாவில் வந்து யாருமே சாதியை பேசக்கூடாது. அது இன்றைக்கி இவர் பேசுகிறாரு, நேற்று அவர் பேசுனார், அவர் வந்து அந்த சாதியை பேசுனார், இவர் இந்த சாதியை பேசுகிறாரு, அப்புறம் கஷ்டங்களை சொல்கிறேன், வழிகளை சொல்கிறேன், ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் இப்படிலாம் இல்லாமல் சினிமாவாக எடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. இப்போ மாரி செல்வராஜ் அண்ட் பா ரஞ்சித் இவர்கள் எல்லாருமே சாதி சார்ந்த படங்கள் தான் அதிகமாக எடுக்கிறாங்க, அவங்களோட வழியை தான் இல்லை அப்படி தான் பண்ணுறானுங்க இவங்க வந்து. இப்போ இவங்க மட்டும் இல்லை, ஏன் வந்து மோகன்ஜி இன்னொருத்தர் இருக்காங்கல்ல, அந்த பழைய அந்த ரஞ்சித், ஓல்டு ரஞ்சித், இவங்களாம் அப்படி தானம்மா வந்து சாதி வச்சு தான் எடுக்கிறாங்க. அது இவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம்னு பார்க்கக்கூடாதுல்ல, யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். ஃபைன் டைம் சினிமாஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் கலையரசன் வந்து நமக்கு மெட்ராஸ் மற்றும் மதையானை கூட்டம் படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு. இப்போ வாழைன்ற படத்துலையுமே நல்ல ரோல், அழுத்தமான கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாரு. அவர் வந்து பா ரஞ்சித்தோட நெருங்கிய நண்பராக இருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருக்காக பட வாய்ப்புகள் எல்லாமே குறைக்கிறாங்க. அதாவது பட வாய்ப்பு வந்து நிறையா வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார், தமிழ் சினிமாவில் சாதிய பாகுபாடு வந்து இருக்கா? அவர் சொன்னது சாதி அடிப்படையில் சொன்னாரா இல்லை. முதல்ல வந்து தமிழ் சினிமாவில் வந்து பகைமை நிறைய இருக்குது, அது வெவ்வேறு வடிவங்களில் இருக்குது. இங்கே நிறைய லாபிக்கள் நிறைய இருக்கிறாங்க, ஒரு சங்கமும் ரெண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இவர் வந்து எந்த ஆங்கிளில் இதை சொல்கிறாருன்னு தெரியல. அதாவது வந்து ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவன் நான், அதனால் என்னை புறந்தள்ளுறாங்கன்னு சொல்லி அப்படி சொல்கிறாரா, அல்லது ரஞ்சித் வந்து நான் நண்பராக இருக்கிறேன், ஸோ அதனால் நான் ரஞ்சித்துக்குள்ள நான் அந்த பகையாளிகள்லாம் எனக்கும் பகையாளி ஆகிடுறாங்கன்னு சொல்கிறாங்களான்னு விளக்கமாக சொல்லவே இல்லை. ஸோ இவருக்கு அறிமுகமே யாரால் வந்தது? ரஞ்சித்தால் வந்தது. இல்லைனா இவருக்கு சினிமா அறிமுகம் கிடையாது, சினிமா அட்ரஸ் யாரால்? ரஞ்சித்தால் தான் வந்தது. அப்போ என்ன சொல்லுவாங்க கேட்டால், நல்லது வந்தால் எடுத்துக்கிறீங்க, கெட்டது வந்தால் எதிர்க்கிறீங்கன்ற மாதிரி ஆகிடுதில்ல. அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இங்கே வாய்ப்புள்ளவர்கள் எல்லாருமே வந்து அவங்கள வந்து செதுக்கிப்பாங்க, தன்னைத்தானே செதுக்கிப்பாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா நல்ல நடிகர் தான், இல்லைன்னு சொல்ல. முதல் படத்துலேயே மெட்ராஸ்லேயே நல்லா நடிச்சிருந்தார். இப்போ சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா, நான் ரஞ்சித்துக்கு நண்பர்னால என்னை பல வாய்ப்புகள் மறுக்கிறாங்கன்னு சொல்கிறாருல, அது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. என்னென்னா, நீங்கள் எதை சொல்ல வரீங்க? ரஞ்சித் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், அதனால் வந்து எனக்கு வாய்ப்பு மறுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? தெளிவாக இல்லை அவர் சொல்கிறது. ஏதோ ஒரு போகிற போக்கில் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை நல்லது வந்தால் ஏற்றுக்கணும், கெட்டது வந்தால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம சமமாக ஏற்றுக்கணும். அது அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்டு நான் ரஞ்சித்துக்கு நண்பர்னால என்னை புறக்கணிக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பே ரஞ்சித் தானே கொடுக்குறாரு இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண ஒன்று. ரெண்டாவதுன்னா, இதெல்லாம் வந்து ஒரு வேளை நான் நினைக்கல, அப்படியே ஒரு வேளை சாதிய பார்வையில் அப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தானே அது தூக்கி பிடிச்சி பேசுகிறோம். இப்போது சாதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதி ஒழிக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போது அந்த சாதின்றது அது இருக்குல்ல, சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒன்று சொன்னாலே அப்போயே அதை சாதின்னு சொல்லி தான் நம்ம ஒழிக்கிறன்ற மாதிரி சொல்கிறதா இருக்குது. நாம் வந்து அதை கடந்தே போயிடலாம், அதை உச்சரிக்கவே தேவையில்ல. சாதின்ற நினைப்பு நம்மளுடைய அறிவுலையும் நம்மளுடைய செய்கை எதுலேயுமே சாதின்றது ஒன்று இல்லாமல் இருந்ததுன்னா, பேச்சில் எல்லாத்துலேயுமே எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, படிக்கிறதுல பேச்சில் எதுலேயுமே இல்லாமல் இருந்ததுன்னா அது சாதி நம்மக்கிட்ட இருக்காது. அப்படி சாதியோட பார்வையை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசினா தான் வந்து சிக்கல். அது பேசுகிறதா பழகிறதா இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை முறையில் சாதின்னு ஒன்று இருக்கிறதா நம்ம நினைக்கவே கூடாதுன்ற நான். இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் என் சாதி அப்படி சொல்லி தூக்கி பிடிச்சிங்க இல்லையா, அப்போ வந்து அதுவே இப்போ உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுதுன்ற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் நேரடி குறிப்பிட்டு சொல்லவே இல்லை, சாதி அடிப்படையில் சொல்லலை. ரஞ்சித்தோட நண்பன்றதுனாலே என்னை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குன்னா, ரஞ்சித்துக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து அவரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது.
ஏன்னா அவர் பெரிய இயக்குனர், அவர் தான் உங்களுக்கு வாய்ப்பே தராரு, அவர் தான் உங்களை நடிக்க வைக்கிறாரு. அப்போ இப்போ வந்து சில ஒரு கஷ்டங்கள் வருதுன்னா உடனே அவருக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறது எப்படி இருக்கும்? முதல்ல இதை சொல்லுங்கள். நீங்கள் நடிகராக அறியப்பட்டது எப்படி? ரஞ்சித் தானே. அப்படி இருக்கும்போது ரெண்டுத்தையும் சமமாக எடுத்துக்கணுன்றாங்க. சினிமாவை பொறுத்தவரையும் சாதி பாகுபாடு அதிகமாக பார்க்கப்படுதா? அப்படி இல்லை. இப்போ சமீபத்தில் உங்ககிட்ட சமீபத்தில்னு சொன்னால் கூட இவங்க உடனே பழைய எடுத்துப்பாங்க, சின்ன கவுண்டர் எடுத்துப்பாங்க, தேவர் மகன் எடுத்துப்பாங்க, அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா வந்து யாருமே சொல்ல அது உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்ற பார்வை எனக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், சினிமாவில் வந்து யாருமே சாதியை பேசக்கூடாது. அது இன்றைக்கி இவர் பேசுகிறாரு, நேற்று அவர் பேசுனார், அவர் வந்து அந்த சாதியை பேசுனார், இவர் இந்த சாதியை பேசுகிறாரு, அப்புறம் கஷ்டங்களை சொல்கிறேன், வழிகளை சொல்கிறேன், ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் இப்படிலாம் இல்லாமல் சினிமாவாக எடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து சாதி மறுப்பு படம் எடுக்கவே வேணாம்னு சொல்ல. சாதி மறுப்பு படம் கூட நீங்கள் தாராளமாக எடுங்க, சாதி பெருமையை எடுக்காமல் வந்தீங்கன்னா போதும். அங்கே தான் பிரச்சனையே அங்கே தான் வருது. சமீபத்தில் கூட உங்களுக்கு நரி வேட்டைன்னு ஒரு படம், அதில் குறிப்பிட்ட எந்த சாதியும் பேரே சொல்லவே இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. ஆனால் சொல்லப்பட்டதுன்னு அதுதான். ஆனால் சாதி பேரை சொல்லாமையே வந்து அந்த மக்களை காட்டி, மக்களுடைய வாழ்க்கை கலாச்சாரத்தை காட்டி கொண்டு போய் கடைசியாக முடிச்சிடுவாங்க. நல்லாயிருக்கும், கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து கொண்டு போகிறதோட அதுக்காக சாதி மறுப்பு படம்லாம் எடுக்க வேணாம்னா தாராளமாக எடுக்கணும். ஆனால் அந்த சாதி பெருமையை சொல்லி அதை எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சாதியை பெருமைப்படுத்தணும், இன்னொரு சாதியை சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது. அது செய்யக்கூடாதுன்ற நான். இப்போ மாரி செல்வராஜ் அண்ட் பா ரஞ்சித் இவர்கள் எல்லாருமே சாதி சார்ந்த படங்கள் தான் அதிகமாக எடுக்கிறாங்க, அவங்களோட வழியை தான் இல்லை அப்படிதான் பண்ணுறானுங்க இவங்க வந்து. இப்போ இவங்க மட்டும் இல்லை, ஏன் வந்து மோகன்ஜி இன்னொருத்தர் இருக்காங்கல்ல, அந்த பழைய அந்த ரஞ்சித், ஓல்டு ரஞ்சித், இவங்களாம் அப்படி தானம்மா வந்து சாதியை வச்சு தான் எடுக்கிறாங்க. அது இவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம்னு பார்க்கக்கூடாதுல்ல, யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி சின்ன கவுண்டர் எடுத்துருக்கட்டும், இல்லை தேவர் மகன் எடுத்துருக்கட்டும், பெரிய டைரக்டராக இருக்கட்டும், சின்ன டைரக்டராக இருக்கட்டும், யாராகட்டும், சாதி பெருமையை நீங்கள் சொன்னீங்கனாலே அது வந்து அங்கேயே வந்து நமக்கு வந்து செப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேயே அந்த பிரிவே தேவையில்லை நமக்கு. நீங்கள் ஒரு சாதியை பெருமையாக சொன்னீங்கன்னா இன்னொரு சாதியை தாழ்த்தி சொல்கிற மாதிரி தான் பொருள் ஆகிடும். அது இயல்பாகவே ஆகிடும். அது சாதி உயர்ந்தது அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிச்சு. அதனால் சில பேர் வந்து பெருமையாக போட்டிப்பான், வி ஆர் கிரேட் அப்படின்லாம் போட்டுருன்னா, வி ஆர் கிரேட் எதில் கிரேட்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பசிக்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தூக்கம் வருது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரத்தம் தான். ரத்தத்துலேயும் பிரிவு இருக்குல்ல, ரத்தத்தில் பிரிவு. ஆமாம், அது வேறம்மா. ரத்தத்தில் பிரிவுக்குன்னா குரூப் பிரிவுறது வேறம்மா, சரிங்களா? நீங்கள் வந்து கேட்ட கலர் எதாவது வித்தியாசப்படுதா என்ன, அது வேறு. ரத்தத்தில் பிரிவு இருக்குன்னா அது வேறு, சரிங்களா? நீங்கள் உடனே சயின்ஸ் என்ன தூக்கின்னு போய்ட்டு அப்படின்னு எடுத்துறீங்க. நான் சொல்கிறது வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உடல் அமைப்பு தானே, சரிங்களா? அவங்க மட்டும் நான் 2 கண் எக்ஸ்ட்ரா இருக்கா, 2 கண் தான் இருக்குது, அவங்க எக்ஸ்ட்ரா அறிவு இருக்குன்னு நம்ம கற்பனை நம்ம சொல்கிறோம். அவங்களாம் அந்த சமூகத்தில் பிறந்தவங்கலாம் வந்து ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா, பார்ப்பன சமூகத்தில் கேட்டால் மூல வளர்ச்சி அதிகம் சொன்னாங்கல்ல. ஸோ அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லாருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அவங்களுக்கு திறமை, உழைப்பு, அதுக்கப்புறம் லக்கு இருந்ததுன்னா அவங்க மேலே வந்துடுறாங்க. அவ்வளோதானே தவிர இதை குறிப்பிட்டு வந்து இதை வந்து சாதிய பார்வையை வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எண்ணமே நம்ம சிந்தனையிலே ஏற்படக்கூடாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு தெரியும். எல்லாம் சொல்கிறோம், ஆனால் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இப்படி தானே இருக்குது அப்படி தானே இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இதுக்கும் ஒரு காலம் இருக்குல்ல. முற்றிலுமாக வந்து இப்போ ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்கிறாங்க, சாதி மென்ஷன் பண்ணாமல் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. இது பெரிய ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும்போது அப்போது எல்லாருமே எனக்கு சாதி போடாமல் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்குது. பட் இதை ஒதுக்கீடோ இல்லை மற்றதோ சொல்லும் போது சாதி தானே சார் மேலே. அதுதான்மா, அது ஒரு காலம் இருக்குன்ற நான். அதை வந்து இப்போ தான் மெல்ல மெல்ல அவேர்னஸ் வந்து ஒரு சிலர் இப்போ குறிப்பிட்டு சாதி போடாமே சர்டிஃபிகேட் வாங்குறாங்க ஸ்கூலில். இது ஒரு காலம், சரிங்களா? இங்கே ரிசர்வேஷன் கொடுக்கறதே நம்மளுக்கு தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தானே. அதான் அது ரொம்ப டெப்த்தாக போகணும். ரிசர்வேஷனே வந்து நம்ம மக்களை வந்து பிரித்து வைக்கிறதுக்காக கொடுக்கறது தான். ஒன்றா சேர்ந்து வாழறதுக்கோ இல்லை ஒரு சமூகம் வந்து மேலே உயர்ந்துறதுக்காகலாம் கொடுக்கவே இல்லை. மக்களை ஏதாவது ஒரு வகையில் பிரித்து வைக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போது பிளட்டு எப்படி தனித்தனி குரூப் இருக்குன்ட்டு, அந்த மாதிரி இங்கே மக்களையும் குரூப்பாக வச்சுருந்தா தான் அவங்களுக்குள்ள மோதல், கருத்து மோதல் இதெல்லாம் வரும். அப்போ தான் வந்து ஆட்சியாளர்கள் நிம்மதியாக இருக்க முடியும். மக்கள்லாம் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றிம்மா.